ஜனநாயகம் படத்தோடைய ரிவ்யூ வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம் பார்த்தா கடைசியில் அந்த படத்தை போஸ்ட்பாண்டே பண்ணிட்டாங்க. ஜனவரி 9, 2026 ரிலீஸ் ஆக வேண்டிய நம்ம ஜனநாயகன் விஜயண்ணா நடித்த ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம, அதாவது அந்த படத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரும்ல அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் எந்த படமாக தான் ரிலீஸ் பண்ண முடியும். இந்த சர்டிஃபிகேட் எல்லா கண்ட்ரிலையுமே கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்தியன் ஃபிலிமுக்கு இந்தியா கண்ட்ரியில் வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட்டை இன்னும் தரவே இல்லை. இதை வந்துட்டு டிசம்பர் மாதம் வந்துட்டு சப்மிட் பண்ணுறாங்க. சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக சில சீன்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. பட் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு டிலே பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு. ஆனால் ஹைகோர்ட்டில் கேஸ் வந்துட்டு இப்போ ஜனவரி 21 வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. ஜனநாயக படத்தோடைய ப்ரொடியூசர் வெங்கட் கே நாராயணன் அவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ கேஸ் போட்டிருக்காரு. நாளைக்கு, அதாவது ஜனவரி 12, 2026 இந்த கேஸ் நடக்க போகுது. ஆனால் இது தளபதி விஜயண்ணாவுடைய கடைசி படத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். ஆனால் இவ்வளோ கிட்ட வந்து இந்த வேலையை பார்ப்பானுங்கன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. கடைசியில் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டாங்க. நான் ரொம்ப லேட்டாக தான் இதை பற்றி பேசுகிறேன். கண்டிப்பாக விஜயண்ணாவுடைய ஜனநாயகம் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கணும். இது காரணமான அத்தனை பேர் துண்டக்கான துணிக்கானு ஓட விடணும். நம்ம விஜயண்ணாவுடைய ஜனநாயகன் படத்தை சமய தேட்டரில் ஓட விடணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து நான் உங்களை பொங்கல் ஃபெஸ்டிவலில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பை, டாடா.